விருது நம்பிக்கை இளைஞருக்கான விருது. விருதை வழங்குவதற்கு இயக்குனர் ராஜமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். உழைப்புக்கும் போராட்ட குணத்துக்கும் அப்பழுக்கற்ற உதாரணம் சிந்து கணபதி. பாலின குழப்பத்தால் பால்யம் முழுக்க கேலி கிண்டலோடு கழிய 18 வயதில் நிகழ்ந்த தந்தையின் மரணம் பெரும் துயரில் தள்ளியது சிந்துவை. வாரிசு அடிப்படையில் ரயில்வேயில் கலாசி வேலை கிடைத்தது. தொழிற்சங்கங்கள் துணை நிற்க எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனாக இணைத்துக் கொண்டது ரயில்வே நிர்வாகம். அடுத்தடுத்து தேர்வுகள் எழுதி அவர் நிலை உயர்ந்த நேரத்தில் அடுத்த இடியாக நிகழ்ந்தது ஒரு பெரும் விபத்து. அதில் இருந்து மீண்ட சிந்து இன்று டிக்கெட் பரிசோதகராகி மொத்த சமூகத்துக்கும் முன்னுதாரணமாகி இருக்கிறார். எவருக்கும் கல்வி என்பது நம்பிக்கை, சுதந்திரம், மாற்றத்தை ஏற்படுத்தும் மகத்தான சக்தி என உணர்த்தும் இந்த நம்பிக்கை மனுஷியை விருதளித்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு 2 மாதமாகவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேச முடியும், சாரி. முதல் வணக்கம் என் தாய்மொழிக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தமிழ் கடவுள் முருகனுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு என்னுடைய இந்த வேலைக்கு வேண்டி ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு எனக்கு வேண்டி கூடனா என்னோட திருநங்கை சமூகத்தினருக்கும் என்னோட தொழிற்சங்கங்களுக்கும் மதுரை கோட்டத்தோட ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி என்னோட வெற்றி என்னென்னா, ஒரு ட்ரெயினில் ஒரு பாத்ரூம் பக்கத்தில் உட்கார விடுவாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சிங்கிள் சீட்டில் உட்காருவோம், அதுக்கு கூட எங்களை திட்டுவாங்க. இன்றைக்கி அதே பேசஞ்சரை நான் டிக்கெட் பரிசோதகராக போய் செக் பண்ணுறேன். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச மகத்தான வெற்றி. எங்களோட சமூகத்துக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கல்வி இந்த உலகத்தில் அழிக்க முடியாத செல்வம். கல்விங்கிறது நம்ம படிச்சுட்டோன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நம்மளுக்கு வெற்றி கண்டிப்பாக காத்துக்கொண்டே இருக்கும். ஒரு திருநர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வழிகள் எனக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே தெரியும். எனக்கு நிறைய தோழர்கள் இருக்காங்க திருநர் சமூகத்தில். முதல்ல அவங்க போராடுறது குடும்பத்தில், அப்புறம் வீதியில், அப்புறம் ஒரு சமூகத்தில், இப்படி பல அடுக்குகளில் போராட்டங்களை அவங்க சந்தித்து கூடுதலாக இவங்களுக்கு விபத்தும் நடந்திருக்கு. ஸோ அப்போ இத்தனை விஷயங்களையும் தாண்டி அவங்க இந்த இடத்துக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ அவர்கள் மீதான ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற விகடனுக்கு என்னுடைய நன்றி. அடுத்த விருதை வழங்குவதற்கு உலக கேரம் சாம்பியன், கேரம் விளையாட்டுக்காக முதலாக அர்ஜுனா விருது வாங்கி சாதனை படைத்த தமிழர் மரிய இருதயம் அவர்களை விருதை வழங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வடசென்னையின் வடிவத்தை மாற்றுவதற்கு கேரம் சரின்னு நீங்கள் கையில் எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? எல்லோரும் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது கேரம் விளையாடுற மாதிரி தான் நானும் கேரம் விளையாட்டு தொடங்கணும். அப்போ இருந்த காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேரம் வளர்ச்சி அடைந்திருக்குது. இந்த தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு கேரம் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். இந்த விருதை உங்களோடு இணைந்து வழங்குவதற்கு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் குளோபல் பிசினஸ் ஹெட் திரு சிவகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடந்த 6வது உலக கோப்பை கேரம் போட்டியில் காஜிமா சுண்டியடித்த ஸ்ட்ரைக்கர் இந்தியாவுக்கு 3 தங்கங்களை அள்ளி தந்தது. அப்பாவே பயிற்சியாளராக வந்ததில் ஐயம் திரிபர பயின்றார் காஜிமா. காசிமேட்டில் அனல் இறங்கும் ஆஸ்பெஸ்டாஸ் கூரையின் கீழிருந்து சுண்டாட்ட கலை பயின்ற காஜிமா இப்போது பெற்ற வெற்றி தமிழ் விளையாட்டு பெண்களுக்கான நிஜமான முன்னுதாரணம். வடசென்னை தங்கைக்கு 2024ஆம் ஆண்டின் நம்பிக்கை விருதளித்து பாராட்டுகிறது ஆனந்த விகடன். காசிமா,
பொதுவா வெற்றி பெறும் பெண்களை சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம் தேசத்துக்காக தங்கம் வென்று கொடுத்துருக்கீங்க. நீங்க தங்க பெண்ணும் கூட. உங்க கையில விருது இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? இங்கே நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் மரியாதை சாரும் எங்கள் அப்பாவும் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து நான் டெப்டி சிஎம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு வந்து போகிறதுக்கான ஊக்கத்தொகை அவங்க தான் வந்து 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. தமிழ்நாடு அசோசியேஷன்லேருந்து நாங்கள் அப்ளை பண்ணி 1 டே கூட ஆகல, எங்களுக்கு டெப்டி சிஎம் சார் கூப்பிட்டு 1.5 லட்ச ரூபாய் கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாங்க ஊக்கத்தொகையாக 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. கேரம் வந்து இது ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பிறந்ததுலேருந்து வந்து நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நேரத்தில் எங்கள் அப்பாவை வந்து இந்த ஸ்டேஜில் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். முத்து, என்ன பண்ணிருக்க? நான் அடுத்த அவார்டு யாருக்கு கொடுக்கறதுன்னு டென்ஷன் நின்றுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு ஃபோனே பார்த்துட்டு இருக்க. சும்மா இருக்கா? புது ஃபோன் வாங்குறதுக்கா கஷ்டப்பட்டு தேடி இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன் உன் ஃபோன்ல என்ன பிரச்சனை? உலகமே அப்டேட் ஆகி ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த பழைய போனை வச்சுக்கிட்டு இருக்க சொல்றியா? நானும் நல்ல செக்யூரிட்டியா கிளியரான கேமரா இருக்கிற அப்டேட்டடான போனை வாங்குறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். போனு கிடைச்சிருச்சு, ஆனா வாங்குறதுக்கான இடம் எங்கங்கிறத இன்னும் பிடிபட மாட்டேங்குது. ஒரே இடம் உள்ள போனா 10 நிமிஷத்துல வெளியே வந்துருவேன். சூப்பரான போன் கிடைக்கும். போன வாரம் வந்த போன்ல இருந்து எல்லாமே அப்டேட்டடா இருக்கும். அப்படி என்ன இடம் அது? நம்ம சத்யா ஏஜென்சிஸ் தான். நான் என்ன ஹோம் அப்ளையன்சஸா வாங்க போறேன்னு சொன்னேன். செல்போன் வாங்கணும்னு சொன்னேன். சின்ன பிள்ளைத்தனமா புரியாம போய் நான் மட்டும் என்ன ஹோம் அப்ளையன்ஸா சொல்றேன்? நானும் மொபைல் தான் சொல்றேன். நீயே அப்டேட் ஆகணும்னு நினைக்கும் போது சத்யா ஏஜென்சி அப்டேட் ஆயிருக்க மாட்டாங்களா? இப்ப எல்லா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ்லயும் ஏகப்பட்ட மொபைல்ஸ் வச்சிருக்காங்க. ஈவென்ட் முடிக்கிறோம், பேமெண்ட் வாங்குறோம், போய் ஆளுக்கு ஒரு போன் வாங்குறோம். எஸ். அடுத்த விருதை வழங்குவதற்கு எழுத்தாளர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சு வெங்கடேசன் அவர்களை மேடையேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது. நவீன தமிழ் சமூக வரலாற்றின் குறுக்குவெட்டு தோற்றத்தை பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து பதிவு செய்து வரும் வரலாற்று ஆய்வாளர். சிகாகோ உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியவர். இப்போது சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர். திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்காக சமீபத்தில் இவருக்கு கைவந்தது சாகித்ய அகாடமி விருது. கடல் கடந்தும் போய் காலத்தடயம் தேடும் இந்த ஆய்வு பறவையை ஆராதிக்கிறது ஆனந்த விகடன். மிக மகிழ்ச்சியாக உணர்கிறேன். ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு இதை போன்ற ஒரு விருது தமிழ்நாட்டில் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. வரலாற்றினுடைய பெருமையை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வெங்கடேசன் போன்ற ஒரு தலைமுறையை நான் பாதித்திருக்கிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு விகடனினுடைய இந்த விருதை வழங்குவதில் மிக பெருமைப்படுகின்றேன். அநேகமாக தமிழில் ஆய்வு நடையை இவ்வளவு சுவாரஸ்யமான நடையாக மாற்றிய மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆய்வாளருக்கு இந்த விருதை வழங்குவதில் உண்மையில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அசாத்திய இயக்குனர் அன்பு அண்ணன் ரவிக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறது விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. மரபார்ந்த பழக்க வழக்கங்களுக்கு பின்னிருக்கும் மூட நம்பிக்கைகளை களைந்து அறிவியலை சொல்லித்தரும் சிறப்பான பேச்சு கலைஞன். ஆழமாக வகுப்பறை பாடம் நடத்தாமல் நண்பன் மாதிரி சிநேகத்துடன் பேசுவது மிஸ்டர் ஜி.கேவின் தனித்தன்மை. சிக்கலான அறிவியலையும் எளிய தமிழில் பேசும் இந்த மென்பொறியாளருக்கு ஏராளம் இளம் தமிழ் ரசிகர்கள். அடுத்த தலைமுறை மேல் அக்கறையும் அன்பும் கொண்டு அறிவியல் பேசும் இந்த நம்பிக்கை இளைஞரை கரம் தட்டி பாராட்டுகிறது ஆனந்த விகடன்.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அறிவியல் அப்படின்னு வரும்பொழுது முக்கியமான விஷயம், இப்போ இந்த சயின்ஸ் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் சொன்னது வந்து எதுக்கு சயின்ஸ் ஆரம்பத்தில், சினிமா பேசலாம் இல்லை என்டர்டெயின்மெண்ட் நிறையா பண்ணுறாங்க, அது பண்ணலாம், சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சேனல் ஆரம்பித்து ஒரு 8 வருஷம் கழிச்சு இன்றைக்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வியூஸ், தொடர்ந்து ஒரு ஆடியன்ஸ், தொடர்ந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது சாத்தியம்னு நினைக்கிறேன். என்னோட குடும்பம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு முதல் வீடியோ போடும்போதெல்லாம் குழந்தை ஒரு 2 வயசில் வந்து கதை தட்டிக்கிட்டே இருப்பா, அவளை கொண்டு போய் சமாளித்து என்ன வீடியோ எடுக்க வைக்கிறதுலேருந்து என்னோட மனைவி குழந்தைகளோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப உண்டு. இன்றைக்கி கூட அவங்கள தூங்க வைக்கணும்னு அவங்க இன்றைக்கி வரலை. இன்றைக்கி என் கூட இருக்கிறது என்னோட அம்மா தான். அவங்களும் இந்த மேடையில் முதல் முறையாக இது வரைக்கும் நான் இந்த மேடையில் ஏற்றலை, அவங்க இங்கே வந்தால் நான் சந்தோஷப்படுறேன். என் பையன் சின்ன வயசில் 1 வயசுலேருந்தே நல்லா ரொம்ப அறிவாக பேசுவான். அப்போவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து தான் வந்தது. அவங்க அப்பாவும் ஒரு ஆட்டோ டிரைவராக தான் இருந்து அவனை வளர்த்தாரு. நல்ல ஒரு அறிவை கொடுத்து இன்றைக்கி என் பையன் இந்த நிலைமையில் இருக்கிறத பார்க்க அவரு தான் கொடுத்து வைக்கல. அந்த சந்தோஷத்தை என் பையன் எனக்கு கொடுத்துருக்குறான். அவர் எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நிச்சயமாக அவர் எங்கே இருந்தாலும் அவரோட ஆசைகள் எப்போவும் இருக்கும். எங்கெல்லாம் வந்து நம்ம முன்னேற விடாமல் ஒரு பிற்போக்குத்தனங்கிற இருள் நம்மளை சூழ்ந்துட்டு வருதோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, அந்த ஒரு விஞ்ஞானமோ அறிவியலோ அந்த வெளிச்சத்தை கொளுத்தணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட அறிவியல் பார்வை வர ஆரம்பிக்குதோ தானாகவே வந்து பிற்போக்குத்தனங்கள் குறைந்துடும். நம்மளும் இன்னும் போக வேண்டிய இலக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். இது ஒரு பண்பாட்டு நிகழ்வுனுடைய தொடர்ச்சி தான் இந்த அறிவியலை பரப்புறதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வேலம்மாள் நியூஜென் எடு நெட்வொர்க் பயணம் குறித்த ஒரு ஸ்பெஷல் ஏவி பார்க்கலாம். கல்வி ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே மாற்றும் என்கிறார் அப்துல் கலாம். இந்த உண்மையை உயிர்ப்புடன் செயல்படுத்தி 38 ஆண்டுகளாக மாணவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கி வருகிறது வேலம்மாள் கல்வி அறக்கட்டளை. 1986 MV முத்துராமலிங்கம் என்பவர் தன் தாய் ஸ்ரீமதி வேலம்மாள் அவர்களின் பெயரில் ஒரு எளிய தொடக்கமாக சென்னை முகப்பேரில் 183 மாணவர்கள் 13 ஆசிரியர்களுடன் தொடங்கிய பயணம் இன்று தமிழ்நாடு முழுவதும் 70க்கும் மேற்பட்ட பள்ளிகள், 4 பொறியியல் கல்லூரிகள், ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு தொழில்நுட்ப கல்லூரி என 1,20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களோடு தங்களின் பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து வருகிறார்கள். கல்வி என்பது சென்றடைந்துவிடும் இலக்கல்ல, அது ஒரு வாழ்நாள் பயணம் என்பதாக மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை அளிப்பது மட்டும் எங்கள் கடமை அல்ல, அதனுடன் அறிவையும் ஒழுக்கத்தையும் திறமையையும் வளர்த்து அவர்களை உலகை வெல்லும் ஆளுமைகளாக உருவாக்குவதே எங்களின் நோக்கம் என்கிறார் வேலம்மாள் நியூஜென் எடு நெட்வொர்க்கின் CEO MVM வேல்முருகன் அவர்கள். CBSE மாநில பாடத்திட்டம் சர்வதேச தரத்தில் தங்களின் கல்வி முறையை வடிவமைத்து மாணவர்களை உலக அரங்கில் திரும்பி பார்க்கவும் வைக்கிறார்கள். மாணவர்கள் கல்வி தளத்தை கடந்து விளையாட்டிலும் கலை செயல்பாடுகள் என எல்லா தளங்களிலும் தேசிய சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை அள்ளி குவித்து தங்களின் முத்திரையை பதித்து வருகிறார்கள். நவீன வகுப்பறைகள், ஆய்வகங்கள், விளையாட்டு மைதானங்கள், நூலகங்கள் அனைத்தையும் மாணவர்கள் தங்கள் ஆளுமைகளை உருவாக்கிக் கொள்ளும் உழைக்களமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வடிவமைத்துள்ளன. அப்படி உருவாகி உலக செஸ் சாம்பியன் பட்டங்களை வென்ற பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி போன்றவர்களும் வேலம்மாள் கல்வி குழுமம் மாணவர்களே. கல்வி மட்டுமல்ல, மாணவர்களின் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் இவற்றையும் முக்கியமாக கருதி செயல்பட்டு வருவதனாலேயே இங்கே ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமாக மிளர்கிறார்கள். வேலம்மாள் நியூஜென் எடு நெட்வொர்க் என்பது ஒரு கல்வி குழுமம் மட்டுமல்ல, அது ஒரு தொடர் சமூக இயக்கம். ஒவ்வொரு மாணவரையும் உலகை மாற்றும் நம்பிக்கையான தலைவராக உருவாக்கி வருவதில் பெருமிதம் கொள்கிறது வேலம்மாள் நியூஜென் எடு நெட்வொர்க். அடுத்த விருது நம்பிக்கை மனிதருக்கான விருது. திரைக்கலைஞர் மனிஷா யாதவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறது விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. சட்டம், நீதி, விசாரணை என்று எல்லாம் தரும் நம்பிக்கை ஒரு பக்கம், கல்வி தந்திருக்கும் விழிப்புணர்வு இன்னொரு பக்கம். பெண்களுக்காக 23 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று குழந்தைகள், பெண்கள், திருநர், பால் புதுமையர் என யாவருக்கும்
அன்பும் ஆதரவும் பாதுகாப்பும் தந்து அரவணைக்கிறது. அபயம் தேடி தவித்த ஆயிரக்கணக்கான உயிர்களை அரவணைத்து வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் இந்த அமைப்பின் நிறுவனர் முனைவர் பிரசன்னா கெட்டுவையும் ஓயாது உழைக்கும் களப்பணியாளர்களையும் நெகிழ்ந்து பாராட்டுகிறது ஆனந்த விகடன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆனந்த விகடன் தான் பண்ணாங்க. ஐ ரிமெம்பர் தட் ஆஃப்டர் 10 years or 12 years there was a woman who came to me and அவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த இன்டர்வியூ கொடுத்தீங்களே அந்த பேப்பரை நான் கிழிச்சு அந்த டைமில் நான் வெளியில் வர முடியல, ஏன்னா அப்போ சின்ன பசங்க இருந்தாங்க. பட் அந்த பேப்பரை நான் மசாலா பவுடர் கிச்சனில் டப்பாவில் வச்சுட்டு இப்போ பெருசாயிட்டாங்க அவங்கெல்லாம். நான் அந்த இன்டர்வியூ வச்சுட்டு உங்களை தேடி நான் இப்போ வரேன்னு சொன்னாங்க. I want to mention that. கடந்த 2010 எனக்கு தீக்காய விபத்து ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தான் பிசிவிசியோட சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. இந்த நேரத்தில் பிசிவிசிக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை வெளியில் பார்க்குறவங்கெல்லாம் பயந்து ஓடி போய் காவாயில் விழுந்திருக்காங்க. என்னை பார்க்கவே கூடாதுங்கிற ஒரு தருணத்தில் மூஞ்சியை மூடிட்டு போயிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு ஜுரம் வந்திருக்கு. ஆனாலும் பிசிவிசியில் என்னையும் ஒரு மனுஷியாக பார்த்தாங்க. முதல் முறையாக மனுஷியாக பார்த்தது பிசிவிசி தாங்க. இது நான் வார்த்தையாக சொல்லலைங்க, இது உண்மையிலே நடந்த விஷயங்கள். என்னோட கழுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்தது. ஆனாலும் என்னை யாருமே நிமிந்து பார்த்து பேசலை, யாருமே என்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கல. ஆனால் கீழே உக்காந்து ஒவ்வொரு ஸ்டாப்பும் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை எனக்கு கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஐ லவ் மை பிசிவிசி, ஐ லவ் மை பிசிவிசி. மிக்க நன்றி மேம். நீங்க சொன்னீங்க என்னை யாரும் நிமிர்ந்து பார்க்கல. நீங்க அத்தனை பேரை நீங்க தலை நிமிர வச்சிருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, எந்த பிரச்சனையும் மேலே வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. இதை விட என்ன மேம் பெருசாக வேணும்? நானும் ஒரு ஆசிட் விக்டிம் படம்ல நடித்தேன். I'm so happy that Anand Vikadan has given me this opportunity to present this award, and here my sister. எத்தனையோ விருதுகள் இருந்தாலும் இந்த ஒரு விருது மிக முக்கியமான ஒரு விருது எங்களுக்கு. அந்த விருதை தொகுத்து வழங்குவதற்கு ராஜமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். வணக்கம். நூற்றாண்டு காணும் இந்தியாவின் மிகச்சிறந்த பத்திரிகையான விகடன் நூற்றாண்டு கண்ட மக்கள் தலைவருக்கு அளிக்க போகும் விருது இது. தோழர் நல்லக்கண்ணு என் தாத்தாவின் பாட்டியின் சுதந்திரத்திற்காக போராடினார். என் தாய் தந்தையின் கல்விக்காக போராடினார். எனது வேலைக்காக போராடினார். இப்போது எனது பிள்ளைகளின் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார். அப்படியான ஓயாத ஒரு போராட்டத்தின் தலைவனுக்கு இந்த நேரத்தில் பெருந்தமிழர் விருது அளிப்பதில் விகடன் பெருமை கொள்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதன் மகத்தான தலைவராக உருவெடுத்த நல்லக்கண்ணுவுக்கும் இப்போது 100 வயது. ஸ்ரீவைகுண்டத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போதே விடுதலை போராட்ட வேட்கை அவர் மனதில் கனலாய் எரிந்தது. அங்கே நடந்த எல்லா போராட்டங்களிலும் தேசிய உணர்வோடு களத்தில் நின்றார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார்.
7 ஆண்டு சிறை வாசத்திற்கு பிறகு சதி வழக்கில் இருந்து மீண்டு வந்தார் நல்லக்கண்ணு. ரஞ்சிதம் அம்மாள் மனதோடு இணைந்த வாழ்க்கை துணைவியானார். திருமணத்திற்கு பிறகு அவரின் போராட்ட வாழ்க்கை தொடர்ந்தது. எளிமையும் தூய்மையுமே தன் அடையாளமாக கொண்ட இந்த அரிய அரசியல்வாதி 1992 முதல் 2005 வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக சேவையாற்றினார். தகைசால் தமிழர் விருதோடு தமிழக அரசு தந்த 10 லட்சத்துடன் தன் பையில் இருந்த 5000ஐயும் சேர்த்து முதல்வர் நிவாரண நிதிக்கே திருப்பி அளித்தார். இத்தனை ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் சொந்த வீடு கூட இல்லாத நேர்மையாளர், அரசியலை வெறுப்புடன் அணுகும் இன்றைய தலைமுறைக்கான நம்பிக்கை சுடர், கண்ணியமான சமூக செயல்பாடுகளாலும் ஓய்வறியாத மக்கள் தொண்டாலும் தமிழக மக்களின் மதிப்பையும் மரியாதையையும் சொத்தாக சேர்த்திருக்கும் இந்த தோழர் நமக்கான பெருமித தமிழர். இந்த பெருந்தமிழர் விருதை வழங்குவதற்காக திருநாவுக்கரசர் தோழர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அவர்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் அவர்களையும், எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களையும், பாராளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களையும், மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் மாரிமுத்து அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் அழைக்கிறேன். இவர்களோடு ஆனந்த உடனடி நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களையும் அழைக்கிறேன். நூற்றாண்டு நாயகருக்கு ஒரு புகைப்பட பரிசை அளிக்கிறார். முதல்ல அருமையண்ணனுடைய அருமையண்ணன் நல்லக்கண்ணன் அவர்களுக்கு பாரத ரத்னாவே கொடுக்கலாம். அவரை கௌரவிப்பதன் மூலமாக நமக்கு கௌரவம், தமிழ்நாட்டுக்கு கௌரவம், தமிழக மக்களுக்கு கௌரவம் என்று நான் சொல்லி காங்கிரஸ் சார்பிலே உங்கள் அனைவரின் சார்பிலையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட நாள் 1925 டிசம்பர் 26. தோழர் RNK அவர்கள் பிறந்த நாள் 1925 டிசம்பர் 26. கட்சிக்கும் வயது 100, அவருக்கும் வயது 100. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஐயா, இடதுசாரி பெரியவரை வாழ்த்த வந்திருக்கின்ற வலதுசாரி மகள் நான். இடதோ வலதோ, நமது அனைவரின் மனதிலும் கட்சி எல்லை கடந்து, கொள்கை எல்லை கடந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மாற்றுக் கொள்கை உள்ள ஒரு பெரும் தலைவரை, அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தந்தான் என்ற வகையில் எனது வாழ்நாளில் மிகப்பெரிய வாய்ப்பாகவே நான் கருதுகிறேன் என்று சொல்லி நிறைவாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திர போராட்டம் தொடங்கி இன்று வரை அவருடைய களப்பணி என்பது மிகப்பெரியது. அவரை கொண்டாடுகிற விதத்தில் விகடன் ஒரு பெருந்தமிழர் விருது அளித்து அவருக்கு சிறப்பு செய்திருப்பதற்காக விகடனுக்கு நான் முதல்ல என்னுடைய மனமிறைந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கரங்களை பற்றி கொள்வது வரலாற்றின் குருதியை பற்றி கொள்வதற்கு சமம். இந்த எளிமையும் தியாகமும் இயல்பிலேயே கவர்ச்சிக்கு எதிரான மரபணுக்களாலானது. சருகுகள் காற்றில் பறப்பதைப் போல கடினமான பாறைகள் காற்றிலே பறப்பதில்லை என்று ஏக்கப்படக்கூடாது. பாறையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதன் மகத்தான உறுதி மட்டும்தான். RNK அவர்களுடைய எளிமையை எல்லா ஊடகங்களும் போற்றுகிறது. அந்த எளிமைக்கு பின்னால் இருக்கிற கோட்பாடு தான் RNK. நன்றி, வணக்கம். நாமெல்லாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை அனைத்து பேரும் சொன்னார்கள். அந்த எளிமை, தூய்மை, நேர்மை,
இந்த விஷயங்களை என்றைக்கும் நம்ம அத்தனை பேரும் நம் வாழ்நாளில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைக்கு விகடன் அவர்களை கௌரவித்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் ஐயா. நன்றி. அவருடைய நேர்மைக்காக, அவருடைய அர்ப்பணிப்பிற்காக, அவருடைய தியாகத்திற்காக இப்படி பல்வேறு பரிமாணங்களில் தமிழ்நாட்டு அரசியலில் வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு வரலாற்று பாடமாக இருக்கிற எங்களுடைய மகத்துவமிகு தலைவருக்கு இன்று பாராட்டு விழாவில் நானும் பங்கெடுத்ததில் பெருமைப்படுகிறேன். தோழருக்கு அளிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் பாலன் இல்லம் கட்டுவதற்கான கட்டிட நிதியாக அவர் அளிக்கிறார். ஏழை விவசாயிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை மீட்டு கொடுத்திருக்கிறாரு. தங்களுக்கான தோழருக்கு தமிழக விவசாயிகளின் சார்பாக விதை நெல்லை பரிசளிக்க விவசாயிகள் இங்கே வருகிறார். விதை நெல்லுங்கிறது வேளாண் குடிகளுக்கு அவர்களுடைய குலசாமியை போன்றது. அப்படிப்பட்ட விதை நெல்லை தமிழகத்தின் விதை நெல்லான தோழர் நல்லக்கல்லுவுக்கு அளிக்கிறார் விவசாயி.